ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் மஷ்ரூம் க்ளீன் பண்ணது எப்படிங்கிற வீடியோவும் மஷ்ரூம் மசாலா கிரேவி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாவ், நல்ல ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கவே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மஷ்ரூம் மேலே மண் தூசியல் இருப்பது போல் இருக்குது. ஆனால் இது மண்ணும் இல்லை, தூசியலும் இல்லை. இந்த மஷ்ரூம் கெட்டு போகாமல் இருக்க நாங்கள் லைட்டாக டீ தூள் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் சொன்னாங்க. டீ தூள் போட்டால் இந்த மஷ்ரூமில் கலர் கொடுக்கும். அப்படி கலர் எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இல்லைம்மா, டீ தூள் தான் போடுதாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்படியும் இருக்கட்டும், டீ தூள் அல்லது மண் தூசி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிடலாம். அடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இந்த டைமில் மைதா மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி தூவிக்கிடலாம். ஒரு மஷ்ரூமாக எடுத்து இந்த மாதிரி நல்ல மாவை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா இதில் உள்ள மண் தூசி எதுவுமே இருக்காது. எல்லாமே இந்த மாவு கூடாலே வந்துடும். எல்லாத்தையும் இந்த மாதிரியே தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு மஷ்ரூம் பிடிக்காது, லைட்டாக ஸ்மெல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி செய்திங்கன்னா எந்த ஸ்மெல்லும் இருக்காது, கசப்பு தன்மை எதுவுமே இதில் வராது. அடுத்த ஸ்டெப், ஒரு பவுலில் மஷ்ரூம் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி தண்ணீர் கடுக்க உப்பு போட்டு இதில் மஷ்ரூம் எல்லாத்தையும் வைக்கலாம். 5 மினிட்ஸ் இப்படியே நல்ல பெரட்டி விடணும். இந்த மெத்தடில் புழு பூச்சிகள் இருந்தால் வந்துடும். இந்த மாதிரி கையாலேயே நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னும் இந்த மாதிரி இலகி வந்துடும். வீடியோவில் பார்க்கறதுக்கே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். 3 முறை இந்த மாதிரி தண்ணீர் சேஞ்ச் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் ஆயிரும். பாருங்க, மஷ்ரூம் 3 ஸ்டெப்பாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் ஆகிட்டுது. பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். அடுத்து மஷ்ரூம் எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலே உள்ள காம்பையும் கட் பண்ணி இப்படி 4ஆக கட் பண்ணிவிட்டேன். இதை விட சின்னதாக கட் பண்ண வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா எல்லாமே இதை விடவும் சின்னதாயிரும், சுருங்கிரும். இந்த டைப்லையே எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறது போல் க்ளீன் பண்ணி இதே மெத்தடில் மஷ்ரூம் மசாலாவும் ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்ல சூப்பராகட்டும், நல்ல டேஸ்டியாகட்டும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு இறால் மீன் சாப்பிட்டது போல் இருக்கும். க்ளீனிங் கட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டுது. அடுத்து இதுக்கு டேஸ்டியான மசாலா போடணும். இது எல்லாமே ஒரே சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். க்ளீன் பண்ண மஷ்ரூம் எல்லாத்தையும் ஒரு பவுலில் வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி. அடுத்து 1 டீஸ்பூன் சிக்கன் அண்ட் மட்டன் மசாலா போடலாம். நான் 1 டீஸ்பூன் நான் வீட்டில் ரெடி பண்ண மட்டன் மசாலா போடுதேன். எந்த வித கலரிங்ஸும் ப்ரெசர்வேட்டிவும் இல்லாத மட்டன் மசாலா நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், மலாய் டிக்கா மசாலா 1/2 டீஸ்பூன். இது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மசாலா நான் ஆன்லைனில் வாங்கினது. இதனுடைய லிங்க் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தண்ணீர் ஆயில் எதுவும் சேர்க்காமல் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லாம் ஆட் பண்ண பிறகு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். ஒரு லீட் போட்டு மூடி வைக்கலாம். கிரேவி ரெடி பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூமை லைட்டாக 1 டீஸ்பூன் பட்டரில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த மஷ்ரூமை எடுக்கணும். அப்போ தான் மஷ்ரூம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதும் மசாலா ஆட் பண்ண மஷ்ரூம் எல்லாத்தையும் இதில் வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மஷ்ரூமில் இருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். பார்க்கவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன். 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பரட்டி எடுத்தால் போதும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்படியே இருக்கட்டும். அடுத்து கிரேவிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னெல்லாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இஞ்சி பட்டை, 2 பிரியாணி இலை, இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 டீஸ்பூன் சின்னதாக கட் பண்ண பூடு, 1 டீஸ்பூன் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இது எல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து மசாலா என்னெல்லாங்கிறத பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் புதினா கபாப் மசாலா. இதுவும் ஆன்லைன் ப்ராடக்ட் தான். இதனுடைய லிங்க் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க.
இந்த மசாலா பவுடர் இல்லைன்னா புதினாவை நல்லா மிக்சியில் அரைச்சி சட்னி ஆட்டும் இந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம். இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதுதான் புதினா கபாப் மசாலா. கொஞ்சம் கலராக இருக்கும். இது எல்லாமே அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்ல பழுத்த தக்காளி 2, இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2, இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லிக்கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலி கசூரி மேத்தியும் லாஸ்ட்டு போடணும். இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். தாளிப்பதற்கு சீரகம் 1/4 டீஸ்பூன். அடுத்து மஷ்ரூமும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து தாளிப்பு பார்க்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கரை ஹீட் ஆனதும் 3 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றுதேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை வைக்குதேன். கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் ஏலக்காய் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் எல்லாத்தையும் வைக்கலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் கிளாஸி ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வைக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 5-6 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இஞ்சி இதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணுதேன். வெங்காயம் கிளாஸி ஆகிட்டுது. ஆயிலெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டுது. இந்த டைமில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி எல்லாத்தையும் வைக்கிதேன். இது வரைக்கும் உப்பு வைக்கல. அரை டீஸ்பூன் உப்பு. மீண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி ஒரு விதம் வெந்ததும் எடுத்து வச்சுருந்தா மசாலா எல்லாத்தையும் வைக்கலாம். மசாலா வச்சது வீடியோவிலேருந்து ஸ்கிப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிடுதேன். ஃப்ளைட்டில் எடுத்து வச்சுருந்தா மசாலா எல்லாத்தையும் வச்சுட்டேன். மீண்டும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆயிலோடி ஒன்று சேரணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டைமில் கிரேவிக்கு தேவையான தண்ணீர் ஊற்றலாம். நான் 1 கப் தண்ணீர் ஊற்றுதேன். கிரேவிக்கு தேவையான தண்ணீர் ஊற்றலாம். அதிக தண்ணீர் ஊற்றக்கூடாது. மஷ்ரூம் மசாலா கறி திக்காக தான் இருக்கணும். வெங்காயம் தக்காளி ஓரளவு கொதிச்சிட்டு இருக்குது. ஆயில் எல்லாம் மேலே வந்துட்டுது. வெங்காயம் தக்காளி மீண்டும் நல்லா வேகணும். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் வந்துட்டுது. குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துட்டுது. ஆயில் அப்படியே மேலே வந்துட்டுது. பார்க்கவே தெரியுது. கிரேவி நல்லா ரெட் கலரில் இருக்குது. இந்த கிரேவி ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பட்டரில் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இதை எடுத்து அப்படியே அடுப்பில் வைக்கிதேன். ஃப்ளேமை ஆன் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் ஃப்ரை கொஞ்சம் ஹீட் ஆனதும் குக்கரில் வேக வச்ச வெங்காயம் தக்காளி மசாலாவை அப்படியே ஊற்றிடலாம். மசாலாவை வச்சதும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணுதேன். மஷ்ரூம் மசாலா கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. லிட் போட்டு மூடி மீண்டும் 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். மஷ்ரூம் மசாலா கிரேவி ரெடி ஆகிட்டு. வாவ், நல்லா சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆயிலெல்லாம் அப்படியே மேலே வந்திருக்கு. சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லிக்கீரை வைக்கிதேன். ஒரு முறை நல்லா கிளறி விடலாம். அதிக ஃப்ளேவராக இருக்குது. மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்துட்டுது. அதிக ஃப்ளேவர் தரக்கூடிய கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா கசக்கி போடுதேன். இது ஒரு வித டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் தரும். ஒரு முறை நல்லா கலந்து விடலாம். சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.